வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பெரிய விஷயம். உலக பொருளாதாரத்தையே உழுக்கிற ஒரு செஸ் கேம் மாதிரி. அமெரிக்க டாலரோட ஆதிக்கத்துக்கு சீனா ஒரு பெரிய சவால் விட்டுருக்கு. அது என்ன மாதிரியான ஒரு வியூகம், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, இந்த மொத்த ஆட்டமும் எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? சீனாவின் தலைவர் ஷி ஜின்பிங் சொன்ன இந்த ஒரு வரியிலிருந்து தான். இது அவங்களோட நோக்கத்தை ரொம்பவே தெளிவா காட்டுது, இல்லையா? ஓகே, இந்த முழு விஷயத்தையும் நம்ம 4 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல சீனா போட்ட அந்த அதிரடி உத்தரவு என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான நம்பர்ஸ். மூணாவதா யுவானை எப்படி ஒரு மாற்று சக்தியா உருவாக்குறாங்கன்னு பார்ப்போம். கடைசியா இந்த குளோபல் கரன்சி கேமோட எண்டு கேம் என்னவா இருக்கும்னு அலசுவோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். சீனாவின் டாலர் உத்தரவு. இந்த பெரிய ஆட்டத்தோட முதல் நகர்வு என்ன தெரியுமா? பெய்ஜிங்ல இருந்து அங்க இருக்கிற நிதி நிறுவனங்களுக்கு வந்த ஒரு நேரடியான, ரொம்பவே கராரான ஒரு உத்தரவு தான். அதாவது இது ஏதோ ஒரு சஜஷன்லாம் இல்ல, இது ஒரு டைரக்ட் ஆர்டர். உங்ககிட்ட இருக்கிற அமெரிக்க கருவூல பத்திரங்களை உடனே வித்துடுங்க, புதுசா எதையும் வாங்காதீங்கன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இது சீனா எவ்வளவு சீரியஸா இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா காட்டிடுச்சு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. ஏன் திடீர்னு இவ்ளோ கடுமையான ஒரு முடிவை சீனா எடுக்கணும்? எதுக்காக இந்த அவசரம்? சீனா சொல்ற காரணம் இந்த நம்பர் தான். 38 ட்ரில்லியன் டாலர். இது அமெரிக்காவோட தேசிய கடன். யோசிச்சு பாருங்க, இந்த கடன் மலை மாதிரி வளர்ந்து இனிமே கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னு சீனா நினைக்குது. அதனால டாலரை நம்பிட்டு இருக்கிறது நம்ம பொருளாதாரத்துக்கே பெரிய ஆபத்துன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்போ சீனா அதிகாரப்பூர்வமா என்னென்ன காரணங்கள் சொல்லுதுன்னு பார்த்தா, அமெரிக்காவோட கடன் தாங்க முடியாத லெவல்ல இருக்கு, டாலர் மேல இருந்த ஈர்ப்பு குறைஞ்சிட்டே வருது, ஒரே ஒரு கரன்சியை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, அப்புறம் இந்த மார்க்கெட் ஏற்ற இறக்கத்திலிருந்து தங்களை காப்பாத்திக்கணும்னு சொல்றாங்க. சொல்லப்போனா இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை மாதிரி தான் அவங்க பார்க்கறாங்க. சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த 6300 கோடி டாலர் விற்பனை. பாருங்க, இந்த உத்தரவு நேத்து திடீர்னு வந்ததில்ல. இது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தோட அடுத்த கட்டம் தான். வாங்க அந்த நம்பர்ஸை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க, இதுவே முழு கதையையும் சொல்லிரும். 2013ல சீனா கிட்ட 1.32 ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க பத்திரங்கள் இருந்துச்சு. அதுதான் அவங்களோட பீக். ஆனா 2016ல இருந்து பாருங்க, மெதுவா குறைக்க ஆரம்பிச்சாங்க. 2025 அவசானத்தோட அது 682.6 பில்லியன் டாலரா குறைஞ்சிரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு தெளிவான திட்டமிட்ட குறைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 48% சரிவு. அவங்க உச்சகட்டத்துல வச்சிருந்த பத்திரங்கள்ல பாதியே வித்துட்டாங்கன்னு அர்த்தம். இது ஏதோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஷிஃப்ட். மொத்தமா கணக்கு பார்த்தா 634 பில்லியன் டாலர். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை. இவ்வளவு மதிப்புள்ள அமெரிக்க பத்திரங்களை சீனா வித்திருக்கு. ஆனா கதை இதோட முடியல. சீனா வெறுமனே டாலரை விக்கிறது மட்டும் இல்ல, அவங்க அடுத்த கட்டத்துக்கும் போறாங்க. ஆமா, இது டாலரை விட்டு விலகிறது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா தங்களுக்கான ஒரு மாற்றை உருவாக்குறது தான் அவங்களோட பெரிய திட்டம். சரி, ஒரு கேள்வி எழும். உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற டாலரோட இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டமை எப்படி மாத்த முடியும்? சீனாவோட பதில் ரொம்ப சிம்பிள். அதுக்கு போட்டியா நம்மளே ஒரு சிஸ்டமை உருவாக்குவோங்கிறது தான். இது உலக பொருளாதாரத்தோட பைப்லைனே மாத்தி அமைக்கிற மாதிரி ஒரு பெரிய முயற்சி. இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ உலகத்துல இருக்கிற ஸ்விஃப்ட் சிஸ்டம் அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது ஒரு இமெயில் மாதிரி. நான் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டேன்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பும். ஆனா சீனாவோட CIPS அப்படி இல்ல. அது அந்த மெசேஜை அனுப்புறதோட இல்லாம அந்த பணத்தையும் நேரடியா கொண்டு போய் சேர்த்து டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிரும். சோ ஸ்விஃப்ட் வரும் மெசேஜ்னா CIPS மெசேஜ் பிளஸ் டெலிவரி. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். அப்போ இந்த CIPஸோட இலக்குகள் என்ன? 3 முக்கியமான விஷயங்கள். 1, இனிமே இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பொருட்களோட விலையை யுவான்ல குறிக்கணும். 2, அந்த பில்லுக்கான பேமெண்ட்டையும் யுவான்லயே செட்டில் பண்ணணும். 3, மற்ற நாடுகளோட சென்ட்ரல் பேங்க் கூட டைரக்டா கரன்சி மாத்திக்கிற மாதிரி ஒப்பந்தங்கள் போடணும். இது உலக வர்த்தகத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் யுவானை உள்ள கொண்டு வர ஒரு மாஸ்டர் பிளான். ஓகே, இவ்ளோ தூரம் பார்த்துட்டோம். சீனா இவ்ளோ பெரிய மூவ்ஸ் எல்லாம் எடுக்குது. அப்போ டாலரோட ஆதிக்கம் முடிஞ்சிருச்சா? கதை முடிஞ்சதா? அது அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்ல. சீனா எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நிஜம் என்னன்னு இந்த படம் காட்டுது. இன்னைக்கும் உலக நாடுகள் கையிருப்பா வச்சிருக்கிற பணத்துல 58% அமெரிக்க டாலர் தான். யூரோ, யென், பவுண்ட், ஏன் யுவான் உட்பட மத்த எல்லாத்தையும் சேர்த்தா கூட டாலருக்கு பக்கத்துல வர முடியல. டாலர் இன்னும் கிங் தான். ஏன் டாலர் இன்னும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? 4 முக்கியமான காரணங்கள். நம்பிக்கை, வெளிப்படைத்தன்மை, பணப்புழக்கம், அப்புறம் உலகளாவிய ஏற்பு. நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் டாலரை கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அதை ஈஸியா மாத்த முடியும்.
இந்த நம்பிக்கை ஒரே நாள்ல வந்ததில்ல, பல 10 வருஷமா கட்டமைக்கப்பட்டது. யுவானுக்கு இந்த குளோபல் ட்ரஸ்ட் இன்னும் வரல. ஆக இந்த முழு சதுரங்க ஆட்டத்தோட கடைசி கேள்வி இதுதான். ஒரு அரசாங்கத்தோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கிற யுவான் மாதிரி ஒரு கரன்சி, டாலர் மாதிரி வெளிப்படையான சுதந்திரமான ஒரு கரன்சிக்கு கிடைக்கிற உலகளாவிய நம்பிக்கைய எப்போதாவது சம்பாதிக்க முடியுமா? இந்த நம்பிக்கைங்கிற சுவரை யுவானால உடைக்க முடியுமா? இதற்கான பதில காலம்தான் சொல்லும். நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.